சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்ற 4 நிலைகள் தான் இருக்குது. இந்த ஞான மார்க்கம் அப்படிங்கிறது என்னென்னா, சரியை, கிரியை, யோகம் இது 3ஐயும் நாம் தாண்டி வரணும். வந்ததுக்கு பிறகு நமக்கு கிடைப்பது தான் ஞானம் என்று சொல்லுவது. அதன் பிறகுதான் அந்த பழம் என்ற ஒரு நிலையை நம்மால் அடைய முடியும். அதற்காகத்தான் இந்த உலகத்தில் எல்லோரும் தோன்றி இருக்கிறோம். நாம் அந்த கனி, அந்த ஞானம் என்ற நிலையை அடைய வேண்டும். அதற்கு முன்னதாக மற்ற கிரியைகள் என்பது படிநிலைகள் தான். ஒரு படி தான். அந்த படியிலேயே நாம் நிற்கும்போது நம்முடைய பயணம் முடியாது. ஒரு வீட்டுக்குள்ளே போகணும் அப்படின்னா முதல் படியிலேயே நின்றுட்டு இருந்தால் வீட்டுக்குள்ளே எப்படி போக முடியும்? 2வது படியிலேயே நின்றுட்டு இருந்தால் வீட்டுக்குள்ளே எப்படி போக முடியும்? அப்போ ஒவ்வொரு படியாக கடந்து 4வது படிக்கு நாம் வரும்போது வீட்டுக்கு உள்ளே வந்து விடுகிறோம். வீடு பேறு என்ற ஒரு நிலையை நாம் அடைந்து விடுகிறோம். இறைவன்தான் என்ற ஒரு ஞானம் நமக்கு தோன்றுகிறது. அந்த சமயத்தில் என்ன நடக்கும் அப்படின்னா, இறைவனே குருவாக நமக்கு முன்னால் வந்து நிற்பார், நம்மளை தேடிக்கிட்டு வந்து நிற்பார். அப்படி தான் மாணிக்கவாசகருக்கு இறைவனே குருவாக வந்து இருந்து தான் யார் என்பதை அவருக்கு காட்டி, அவருடைய திருவாசகத்தை படிக்கும்போது சிவபெருமானினுடைய காட்சி எப்படி இருந்ததுன்னு வரிக்கு வரி எழுதுகிறார். அந்த மாதிரி எதுக்க வந்து குருவாக அவரே இருந்து வேண்டியதையெல்லாம் சொல்லி கொடுத்து திருவாசகம் முழுவதையும் எழுதும்போது கீழே இறைவனே அருகிலே அமர்ந்து எழுதி கையெழுத்து போட்டு வைத்து விட்டு சென்றது போல நமக்கு வேணுங்கிற அத்தனையையும் இறைவனே வந்து கூட நின்று செய்வான். அதன் பிறகு இதையெல்லாம் எழுதியது யார் என்று மாணிக்கவாசகரை கேட்டபோது அவன்தான் என்று கூறி இறைவனோடையே மாணிக்கவாசகர் 2 கலந்தது போல சாயுச்சியம் என்ற ஒரு நிலை அந்த பக்தர்களுக்கு வாய்க்கும்.